என்னை காப்பவர் நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலோ என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் உண்மை ஆமென். என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலோ என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனை ஒரு நாள் கொடுக்கப்படும். இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு அவர்களை குத்திக் கொண்டே இருக்கும். இந்த குற்ற உணர்வை நீக்குவதற்காக மக்கள் அங்குமிங்கு ஓடுவார்கள். அந்த குற்ற உணர்வில் இருந்து மக்கள் தங்களை தாங்களே தப்புவிக்க முடியாது. கிறிஸ்து ஒருவரே மன்னிக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள் ஏற்படுகிறது. ஆகையால் தான் அப்போஸ்தலர் சொன்னார்கள், இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல சகல ஜனங்களுக்கும் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அருளும்படி இவரை இரட்சகராக உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாவத்தின் விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தின் தண்டனையில் இருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறார். நாம் செய்த பாவத்துக்கான தண்டனை என்று சொல்லும்போது அந்த தண்டனையிலிருந்து நம்முடைய பணமோ நம்முடைய படிப்போ நாம் சார்ந்திருக்கின்ற எந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்களோ நம்மை தப்புவிக்க முடியாது. இரட்சகராய் இயேசு ஒருவர்தான் அந்த தண்டனையிலிருந்து நம்மை ரட்சிக்க முடியும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் அவர் வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மரணத்தை வென்றவரும் மரணத்தின் கூரை முறித்தவரும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தவர். மரணத்தை பரிகரித்தார். மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. மரணத்தின் கட்டுகளை அவர் அவிழ்த்து அவர் ஜெயித்து வந்தார். உயிர்த்தெழுந்து வந்த ஆண்டவர் ஜீவனை குறித்தும் அழியாமை குறித்தும் விவரித்தார், வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லா மனிதருடைய உள்ளத்திலேயும் பலவித பயங்கள் இருக்கலாம். குறிப்பாக மரண பயம் என்ற ஒன்று எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடும். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். மரணத்தை அவர் ஜெயித்தார். ஜெயித்ததின் மூலம் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை
நிலையுள்ள வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை என்ற அந்த நித்திய வாழ்க்கை குறித்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். மரணத்தின் மூலமாய் அவர் ஜீவனுக்குள் பிரவேசித்தார். ஆகினாலே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மரண பயத்தில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். வேதாகமத்திலே சில மனிதர்களை பார்க்கின்றோம். இரத்த சாட்சிகளாய் மறிந்த ஸ்தேவானை குறித்து பார்க்கையில் அவன் புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு சில நிமிடத்துக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் என்ற காட்சி நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரிக்கப் போகிறான். மரிக்கப் போவதற்கு முன்பாக அவன் சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், எவ்வளவு தைரியமான வார்த்தையாக இருக்கிறது பாருங்கள். யூதர்கள் மூர்க்க வரி கொண்டு அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை எண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்துவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அப்பொழுது ஒருமனப்பட்டு அவன் மேல் கல்லறிகிறார்கள். 59ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசுவின் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் கர்த்தரை தொழுது கொண்டான். தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரண தருவாயில் இந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரிக்கையில் அவனுக்கு இந்த தைரியம் எப்படி கிடைத்தது? எதனால் இதை பெற்றுக்கொண்டான் என்றால், கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். ஜெயித்து அழியாமையை குறித்தும் மரணத்துக்கு பின்னால் உள்ள ஜீவனை குறித்தும் அவர் வெளிப்படுத்தினார். ஆகினால்தான் இந்த ஸ்தேவான் தைரியமாக அந்த மரண தருவாயில் நிற்கிறதை பார்க்கிறோம். அநேக தேவ மனிதர்கள் மரணத்தில் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகள் ரொம்ப ஆச்சரியமாய் இருந்திருக்கிறது. மரண பயத்தில் இருந்து மருத்துவர்கள் நம்மை விடுவிக்க முடியாது. மரண பயத்தில் இருந்து உலகத்தில் யாரும் யாரையும் விடுவிக்க முடியாது. இரட்சகராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை மரண பயத்தில் இருந்து விடுதலையாக்கிறார். 4ஆவதாக கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்குகிறார். இருளின் அதிகாரத்தில் இருந்து ஆண்டவர் மனிதர்களை விடுவிக்கிறார். இருளின் அதிகாரம் என்பது இங்கே சாத்தானுடைய வல்ல அதிகாரங்கள். சாத்தான் இதைத்தான் இருளின் அதிகாரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை பிசாசின் அதிகார வரம்பில் இருந்து விடுவிக்கிறார். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிசாசை குறித்தும் பிசாசின் ஆவிகளை குறித்தும் எந்த பயமே இருக்காது. பிசாசை குறித்து பயப்பட மாட்டார்கள். அந்த பயத்தில் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த அதிகாரத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். இரட்சகராகிய தேவன் இந்த பூமியில் மக்களுக்கு விடுதலை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கொடுக்கிறதான இந்த விடுதலையை இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியுமா? எந்த அவதார புருஷர்களும் கொடுக்க முடியுமா? எந்த மனிதர்களும் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இயேசு ஒருவர்தான் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார். மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறார். 4ஆவதாக பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கிறார். இப்படிப்பட்ட விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் அவரை
உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர் கொடுக்கிற சகல விடுதலையும் ஃப்ரீயானது. அவர் கொடுக்கிற விடுதலைக்கு நீங்கள் கரையம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு கிரயமில்லை. அவர் கிரயம் செலுத்தி விட்டார். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை இலவசமானது. தேவனாகிய கர்த்தர் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்து இன்றைக்கும் இந்த ரட்சிப்பை தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விடுதலையை பற்றி சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இயேசு இரட்சகராய் வந்தது பெரிய குட் நியூஸ், மகிழ்ச்சியை உண்டாக்கும் நல்ல செய்தி. இப்படிப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாய் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவன் தாமே சாட்சியிட்டதான இந்த மகத்தான ரட்சிப்புகளை நீங்கள் பெறுவதற்கு தாமதிக்க வேண்டாம். இந்த ரட்சிப்பை அசட்டை பண்ண வேண்டாம். இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல தருணத்தை தந்து கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே இரட்சகராகிய உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய நீர் இந்த பூமிக்கு இரட்சிப்பை கொடுக்கும் இரட்சகராக வந்தீர். நீர் கொடுக்கிறதான இரட்சிப்பை பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷமுள்ளவர்களாய் வாழ வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.